அப்படியே நாங்கள் கூட்டணி வைச்சாலும் அதில் என்ன உலகமாக தப்பு? திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் என்ன தப்பு? எங்க பங்காளிதான சட்டன்னு சொன்ன RS பாரதி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் அதில் என்ன பெரிய உலகமகா தவறு இருக்கிறது அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி சொல்லியிருக்காரு. மேலும் அதிமுக ஒன்னும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது அப்படின்னும் அதிமுக எங்கள் பங்காளி கட்சிதான் அப்படின்னும் RS பாரதி சொல்லியிருக்காரு. இது குறித்த திரைமறைவு செய்திகளை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். அது சந்தர்ப்பவாதம். திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லாத மற்றொரு கட்சி ஆட்சி அமைப்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் விருப்பம் இல்லை என CPM மாநில செயலாளர் பி. சண்முகம் கூறியது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு பதில் சொன்ன RS பாரதி, அதிமுகவோடு நாங்க ஒன்னும் கூட்டணி பேசல, கூட்டணியும் வைக்கல. ஆனா இதையெல்லாம் அவர்கள் பேசுவது தவறு. ஏற்கனவே அந்த கட்சியோடு பலமுறை கூட்டணி வைத்து ராஜ்யசபா MP பதவி வாங்கியெல்லாம் போயிருக்கிறார்கள். அதிமுக ஒன்னும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. பாஜக கொள்கை ரீதியான எதிரி என சொல்கிறார்கள். அந்த மாதிரி கூட அதிமுகவை கடந்த காலத்துல CPI சொல்லல. அவர்களோடு கூட்டணியும் வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இப்போ தாவைக்கவோடு கூட்டணி சென்று விட்டனர். இதற்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்கின்றனர். ஆனால் அதிமுகவோடு கூட்டணியே வைக்காதது போல இவர்கள் பேசுவதுதான் தற்பொழுது வேடிக்கையாயிருக்கு. அதிமுக என்பது பெரிய தீண்டத்தகாத சக்தியை போல இவர்கள் பேசுவது போது இவங்க அந்த கட்சியோட கூட்டவே இருக்காது போல இல்லாத போது பேசுவது என்பதுதான் வேடிக்கை. இவங்க அந்த கட்சியோட ஒரே மேடையில் பேசலையா? ஜெயலலிதாவோட இல்லையா? ராஜ்யசபா MP வாங்கின்னு போலையா? MLA ஜெயிச்சு வரலையா? ஒருவேளை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் அதுல என்ன பெரிய உலகமகா தவறு இருக்கு? CPI CPM ஆகிய இரண்டு கட்சிகள் 1964ஆம் ஆண்டு பிரிஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் பல விஷயங்கள்ல இணைந்து செயல்படுறாங்க. இதே மாதிரி தான் எங்களை விட்டு அவர்கள், அதாவது அதிமுகவை விட்டு பிரிந்து சென்று 54 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அதற்காக நாங்கள் கூட்டணி அமைக்க போகிறோம் என்று கூறல. ஆனால் அப்படி அமைத்தாலும் அதுல தப்பும் கிடையாது. அப்படியே நாங்கள் கூட்டணி வைச்சாலும் அதுல என்ன உலகமாக தப்பு? CPI CPM ரெண்டும் உடஞ்சது 64. இவ ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்த கருத்தோடு போலையா? வேற வேற கட்சி பேரா இருந்தாலும் ஒரே எங்க கூட்டணியில இல்லையா? ஒரே கருத்தோடு போலையா? ஆக எங்க விட்டு அவங்க பிரிஞ்சு போய் 54 வருஷம் ஆகி போச்சு. அதுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லலை. அப்படி பேசிக்கினாலும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நானே பல முறை கூறியிருக்கேன், அதிமுக என்பது எங்களுக்கு பங்காளி போன்ற கட்சி. எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தானே அவர்கள். தற்பொழுது நாங்கள் எந்த கூட்டணி குறித்தும் பேசவில்லை. அதே நேரத்தில் இரு கட்சி